வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, கனியமுதே அத்தியாயம் 39. மறுநாள் அதிகாலையிலேயே மலையமான் பண்ணைக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்த கனிமொழி அன்று இரவே வீட்டுக்கு செல்லலாம் என்று தானாகவே முன்வந்து கூறினாள். மலையமானுக்கும் அதே எண்ணம் தான் இருந்தது. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் என்றான். அவளுக்கும் அதுவே சரியென்று பட அப்படியே செய்தார்கள். கனிமொழியை அழைத்து கொண்டு வந்ததால் வண்டியை மாமனார் வீட்டிலேயே போட்டுவிட்டு அவளோடு காரில் வந்தவன் அவளை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு நடந்தே பண்ணைக்கு சென்றான். அங்கு வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கிறதா, மாலை எத்தனை லிட்டர் பால் கண்டது என்று எல்லாவற்றையும் சரி பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மணி நள்ளிரவை தாண்டி இருந்தது. மருமகளுக்கு துணையாக அலமேலு கூடத்தில் படுத்திருந்தார். மகனை கண்டதும் சாப்பாடு எடுத்து வைக்கவாப்பா என்று எழுந்தார். மணி என்ன ஆகுது, இப்ப சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேக்குற? நான் கடையில வாங்கிட்டு வர சொல்லி பண்ணையிலேயே சாப்பிட்டுட்டேன், நீ படுமா என்று தாயை படுக்க சொன்னான். அவர் பாயை சுருட்டி கொண்டு திண்ணைக்கு போய்விட இவன் அட்டை தடுப்புக்கு உள்ளே எட்டி பார்த்தான். கனிமொழி உறங்கிக் கொண்டிருந்தாள். கும்பகர்ணி, மதியம்தான் அப்படி தூங்குனா, இப்போ தூங்கிட்டாளே என்று எண்ணிக்கொண்டே வெளியே வந்தான். மாடுகளோடு வேலை செய்துவிட்டு வந்தது கசகசவென்று இருந்தது. கிணற்றங்கரைக்கு போய் குளித்துவிட்டு வந்து வழக்கம் போல் கயிற்று கட்டளை எடுத்து வாசலில் போட்டுக்கொண்டு படுத்தான். தூக்கமே வரவில்லை. மாலை அந்த குழந்தையை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து ரோஜா பூ குவியல் போல அந்த சின்ன உருவம் அவன் கண்ணை விட்டு போகவில்லை. தனக்கு பிறக்க போகும் குழந்தையும் இப்படித்தான் இருக்குமோ என்கிற கற்பனை அவனை படுக்க விடவில்லை. எழுந்து வீட்டுக்குள் சென்றான். விடிவிளக்கின் வெளிச்சத்தில் மனைவியின் முகத்தை ஆசையோடு பார்த்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் பக்கத்தில் படுத்துக் கொண்டான். கை தானாக மனைவியின் மேடிட்ட வயிற்றை மென்மையாக தொட்டு பார்த்தது. கனிமொழி ஆழ்ந்து உறங்கவில்லை. அரைக்குறை உறக்கம்தான். கணவனின் ஸ்பரிசத்தில் கண் விழித்து அவன் பக்கம் திரும்பினாள். தூங்கு தூங்கு. அவள் உறக்கத்தை கெடுக்க மனமில்லாமல் அவசரமாக அதே நேரம் மெல்லிய குரலில் கூறினான். ஏன் இவ்வளோ லேட்டு? உறக்க கலக்கத்துடன் முணுமுணுத்தாள். நீதான் கொரட்ட விடுறியே, அப்புறம் நான் எப்ப வந்தா என்ன கும்பகரணி என்று அவள் மூக்கோடு மூக்கை உரசி கொஞ்சினான். நீங்க தான் விடிய விடிய ஆந்த மாதிரி முழிச்சிருந்து வேலை பாக்குறீங்க, நானாவது தூங்குறனே, நான் தூங்குனாதான் குழந்தையும் தூங்கும் என்றாள். குழந்தை பேச்சு வந்ததுமே அவன் உற்சாகமாகி விட்டான். சட்டென்று கையை தலைக்கு கொடுத்து ஒரு கழித்து படுத்தவன் கனி என்றான் குழைந்த குரலில். நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிற ஆசையாக கேட்டான். தெரியலையே. நீ ஏதாவது யோசிச்சிருப்பல்ல, என்ன குழந்தை பிறக்கணும்னு தோணுது என்று அழுத்தி கேட்டான். அவள் புருவம் சுருகியது. தீவிரமாக சிந்தித்து பார்த்துவிட்டு நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே என்றாள். அவன் முகம் ஏமாற்றத்துடன் வாடியது. நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா என்றாள் அவள். ஓரிரு நொடிகள் அவளை நிலைத்து பார்த்தவன் பிறகு எதுவும் சொல்லாமல் மல்லாந்து படுத்து விட்டத்தின் இருளை வெறித்தான். அவனுடைய மனநிலை சட்டென்று மாறிவிட்டதை உணர்ந்து என்னாச்சு என்றாள் கனிமொழி. அவன் பதில் சொல்லாமல் பெருமூச்சு விட்டான். பதிலை எதிர்பார்த்து கனிமொழி அவனை பார்த்து கொண்டிருக்க, நல்லாதானே இருந்தோம், சும்மா இருந்த வக்கீலம்மா திடீர்னு எதுக்கு அந்த பிரச்சனை கிளப்பி விடணும்? உன்னையும் வருத்தி நானும் நிம்மதி இல்லாம எவ்வளோ கஷ்டம் ச என்றான் வருத்தமும் கோபமுமாக. முகம் வாட பார்வையை விலக்கி கொண்டாள் கனிமொழி. ஆறி வந்த காயத்தை மீண்டும் கிளறிவிட்டது போல் இருந்தது. அவன் ஏதாவது சமாதானம் சொல்லி இருக்கலாம், சொல்வானா என்று எதிர்பார்த்தது அவள் மனம். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. தன் சிந்தனையிலேயே மூழ்கிவிட்டான். அவளுக்கும் அவனை தேற்ற வேண்டும் என்று தோன்றவில்லை. தான் பட்ட துன்பங்களை அசை போட்டபடி புரண்டு படுத்து கண் மூடிக்கொண்டாள். 2 நாள் கழித்து ஏதோ பேங்க் வேலையாக டவுனுக்கு போன மலையமான் திரும்பி வரும்போது ஒரு துணிக்கடை பையோடு வந்து மனைவியிடம் கொடுத்தான். பிரித்து பார்த்தாள் கனிமொழி. உள்ளே பிறந்த குழந்தைக்கு அணிவிக்கும் அழகிய ஃப்ராக் ஒன்று இருந்தது. தன் அக்கா குழந்தைக்கு வாங்கியிருக்கிறான் என்கிற எண்ணத்தில் முகம் மலர்ந்தவள், பாப்பாக்கு வாங்கினீங்களா? அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கலாமே என்றாள். ஒரு நொடி புரியாமல் அவளை பார்த்தவன் பிறகு புன்னகைத்து, இல்ல இல்ல, இது அந்த பாப்பாவுக்கு இல்ல, உள்ள கொண்டு போய் வெய்யு என்றான். பாப்பாவுக்கு இல்லையா? யாருக்கு என்றாள் விடாமல். அவளுக்கு பதில் சொல்லாமல் உள்ளே வந்து சட்டையை கழட்டி ஆணியில் மாட்டியவன் திரும்பாமலேயே கொல்லைப்புறத்திற்கு செல்ல எத்தனித்தான். அவள் விடவில்லை. கேக்குறேனே சொல்லுங்க
என்றாள். சிரமப்பட்டு தயக்கத்தை உடைத்து, இது நம்ம பாப்பாவுக்கு என்றான். கனிமொழிக்கு ஒரே ஆச்சரியம். வியப்புடன் கணவனை விழி விரித்து பார்த்தவள், பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க என்றாள். நல்லா இருந்தது அதான் என்று சொல்லிக்கொண்டே கொல்லைப்புறத்திற்கு சென்றான். துண்டை எடுத்துக்கொண்டு கணவனை பின்தொடர்ந்து சென்றவள், பெண் குழந்தைதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா என்ன செய்வீங்க என்றாள். அதெல்லாம் நமக்கு பொண்ணுதான், நீ வேணா பாரு என்றான். கனிமொழி கண்கள் ஒளிர கணவனை பார்த்தாள். அவளுக்கும் பெண் குழந்தைக்குத்தான் ஆசை. அவனும் அதையே சொல்ல அவளுக்கு மகிழ்ச்சி பெருகியது. எப்படி சொல்றீங்க என்றாள். தோணுது என்று தோலை குலுக்கினான் அவன். அதற்கு பிறகு குழந்தைகளுக்கான ஷூ, ஸ்வெட்டர், குல்லா, படுக்கை விரிப்பு என்று பல ஐட்டங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அலமேலு, இதெல்லாம் இப்பயே வாங்க கூடாதுப்பா, முதல்ல குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும் என்றார். ஆனால் மலையமானுக்கோ ஆசை அளவில்லாமல் சென்று கொண்டிருந்தது. அதன் விளைவாக குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும் போதே பெயர் கூட சுட்டிவிட்டான். ஆம், அன்று ஒரு நாள் இரவு வாசலில் காற்றோட்டமாக கட்டில் போட்டு மனைவியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, நிலா எப்படி இருக்கு என்று கேட்டான். அவன் வானத்தில் இருக்கும் நிலவைத்தான் சொல்கிறானோ என்று எண்ணியவள் மேலே அண்ணார்ந்து பார்க்க, அவன் அவளை நெருங்கி அமர்ந்து ஒரு கையால் இடுப்பை சுற்றி வளைத்து மறு கையால் வயிற்றை மென்மையாக தொட்டு, நிலா என்றான். இன்னும் சில நாட்கள் கழித்து ழி எழுத்து பொறித்த தங்கச் சங்கிலி ஒன்று வாங்கி வந்தான். கனிமொழிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம். இதெல்லாம் இப்பவே வாங்கணுமா? இன்னும் கொஞ்ச நாள் தானே என்றாள் மெல்ல. ஏன் ஏன் என்ன? அம்மா சொன்னதுனால பயப்படுறியா? அம்மா அந்த காலத்து மனுஷி, இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாமா பயப்படுவ என்று மனைவியை தோளோடு அணைத்து சமாதானம் செய்தான். அடுத்த சில நாட்களில் நள்ளிரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனிமொழிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அமளி துமளியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மறுநாள் மாலை வரை படாத பாடுபட்டும் குழந்தை பிறக்கவில்லை. லேபர் வார்டில் அலறும் அவளுடைய அலறல் சத்தம் வெளியே வராண்டா வரை கேட்டது. நெருப்பில் நிற்பது போல் தவித்து போனான் மலையமான். என்னம்மா இவ்ளோ நேரம் ஆகுது என்று தாயிடம் எரிந்து விழுந்தான். மழை பேரும் மக பேரும் மகேசனுக்கே வெளிச்சம் என்றார் அவர் மேலே கையை காட்டி. மலையமான் தாயை வெறித்து பார்த்தான். என்னவோ அவர் சதி செய்து குழந்தையை பிறக்க விடாமல் செய்வது போல் அத்தனை கோபம் அந்த பார்வையில். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தாமரைக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டு, மா அவனே பயந்து கிடக்கான், நீ வேற எதையாச்சும் புலம்பணுமா, பேசாம இறேன் என்றாள். என்ன சொன்னுச்சு அம்மா இப்ப என்றான் இப்போது தமக்கையை பார்த்து. ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டல? ஆமா, சாமிக்கு தான் தெரியுமா என்று தாமரை சொல்ல மலையமான் தலையை அழுந்து கோதிக்கொண்டான். அங்கப்பன் டீ பிளாஸ்கும் பேப்பர் குவளைகளையும் கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து, எல்லாருக்கும் ஊத்தி கொடு என்றார். மிகுந்த பதட்டத்தில் இருந்தவர் கை நடுக்கத்துடன் அதை வாங்குவதைக் கண்டு, நான் ஊத்தி தரேன், நீங்க உட்காருங்க என்று தாமரை உதவிக்கு வந்தாள். குடும்பமே தங்கள் வீட்டுக்கு வரவிருக்கும் புதுவரவை எதிர்நோக்கி காத்திருந்த தருணத்தில் உள்ளே இருந்து மீண்டும் ஒரு பயங்கர அலறல் ஒலி ஓங்கி ஒலிக்க மலையமான் பயந்து போய் வாசல் பக்கம் ஓடியே விட்டான். மருத்துவமனைக்கு எதிரில் இருந்த மெடிக்கல் ஷாப் வாசலில் வந்து நின்றவனுக்கு கை கால் எல்லாம் உதறியது. அடேங்கப்பா, இந்த ஒரு கஷ்டத்துக்காகவே பொண்ணுங்க காலில் விழுந்து கிடக்கலாம்யா என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். எங்கிருந்துதான் வந்ததோ திடீரென்று வானம் இருட்டி கொண்டு வர இடியும் மின்னலுமாக மழை அடித்து ஊற்றியது. அப்போதும் கடையின் ஓரமாக ஒதுங்கி நின்றானே தவிர மருத்துவமனை கட்டிடத்திற்குள் செல்லவில்லை. மனம் கலங்கி இதயம் கனத்து தவித்து போய் நின்றான். மாப்பிள, எதுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டு அங்க நிக்கிறீங்க? இப்படி உள்ள வாங்க. மழை வந்ததால் மருமகனை தேடி வந்து மருத்துவமனை கட்டிடத்திற்குள் அழைத்தார் அங்கப்பன். இல்ல மாமா, நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன் என்றான். முகத்தில் பயம் படர்ந்திருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தாமரை ஓடி வந்தாள். அவள் வருவதை முதலில் பார்த்தது மலையமான் தான். ஒரு நொடியில் அவன் முகமே சவக்களை அடைந்து விட்டது. என்னவோ ஏதோ வென்று விதிர்விதிர்த்து போய் அசையாமல் நின்றான். மாமா, கனிக்கு குழந்தை பிறந்துடுச்சு என்றாள் வந்த வேகத்திலேயே. வெளியே கடையில் நின்று கொண்டிருந்த மலையமானை அவள் கவனிக்கவில்லை. ஆனால் தமக்கை சொன்ன செய்தி அவனுக்கு புரிந்துவிட 2:08 மருத்துவமனை கட்டிடத்திற்குள் நுழைந்து அவர்களை நெருங்கினான். கனி எப்படி இருக்கா என்றான். நேற்று வரை குழந்தையை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு இப்போது ஒரு துளி கூட குழந்தையை பற்றிய எண்ணம் இல்லை.
இனிமேதான் தெரியும், வா போய் பார்க்கலாம் என்று அழைத்தாள். மூவரும் ஓட்டமும் நடையுமாக ஓடினார்கள். 15 நிமிடத்தில் நர்ஸ் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வர மலையமான் அவரை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். சார், குழந்தைய பார்க்கலையா என்ற நர்ஸின் குரல் அவன் செவியை எட்டியதாகவே தெரியவில்லை. முகமெல்லாம் வீங்கி கண் இமைகள் தனித்து தலை கலைந்து அரை மயக்கத்தில் கிடந்தாள் கனிமொழி. நல்லா இருக்காங்க சார், கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் என்று யாரோ சொன்னார்கள். அவன் பார்வை மனைவியின் முகத்திலிருந்து எங்கும் விலகவில்லை. கணவனை பார்த்ததும் கனிமொழியின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் அருவியாக கொட்ட துவங்கியது. எங்கோ தூரதேசத்தில் காணாமல் போன குழந்தை தாயை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டு சலுகை சொல்லுமே, அப்படி ஒரு அழுகை. அவனுக்கும் தொண்டையை அடைத்தது. அவசரமாக மனைவியை நெருங்கி அவள் கையை பிடித்து கொண்டான். நார்மல் டெலிவரியே இல்லாம போயிட்ட இந்த காலத்துல அவ்வளோ அழகா கோஆபரேட் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்ட பொண்ணு நீ, இப்ப என்ன அழுக? டாக்டர் உரிமையாக அதட்ட மலையமான் முற்றிலும் நெகிழ்ந்து போனவனாக மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் கையை பிடித்து கொண்டே நன்றாக உறங்கிவிட்டாள் கனிமொழி. மனைவியை தனி ரூமுக்கு மாற்றும் வரை அவனுக்கு குழந்தையை பற்றிய சிந்தனையே எழவில்லை. பிறகு தாமரை தான் கொண்டு வந்து குழந்தையை அவன் கையில் கொடுத்தாள். பாரு, உன் மகன் யாரு மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லு என்றாள் சிரித்துக்கொண்டே. மகனா என்று தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. ஆமா, ஏன், என்ன இப்பதான் தெரியற மாதிரி கேக்குற என்றாள் அவள் ஆச்சரியமாக. இவ்வளவு நேரமாக என்ன குழந்தை என்று கூடவா கேட்காமல் இருந்தான் என்கிற ஆச்சரியம் அவளுக்கு. மலையமானுக்கு இப்போதும் நம்ப முடியவில்லை. குழந்தை மீது போடப்பட்டிருந்த துணியை தூக்கி பார்த்துவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை பரிதாபமாக பார்த்தான். என்னடா, தாமரைக்கு ஒன்றுமே புரியவில்லை. கனிக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? பையன்னு அதெல்லாம் பிறந்ததுமே சொல்லியிருப்பாங்களே, ஏன் பொம்பளை புள்ளைய எதிர்பார்த்தீங்களா என்றாள். மலையம்மான் பதில் சொல்லாமல் குனிந்து ஏக்கத்துடன் மகனை பார்த்து, நிலான்னு பேரே வச்சிட்டோம் என்றான். தாமரை கலகலவென்று சிரித்தாள். கனியமுதே அத்தியாயம் 39 நிறைவடைந்தது. அத்தியாயம் 40 நிறைவு பகுதி. 3 நாள் கழித்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து கனிமொழியை பிறந்த வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். மலையமானும் கூடவே வந்து மாமனார் வீட்டில் தங்கினான். அங்கு ஏற்கனவே கீர்த்தியும் பிரசவமாகி குழந்தையோடு தங்கியிருந்தாள். மலையமான் மட்டும் இல்லை என்றால் மணிமேகலைக்கு மிகவும் சிரமமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது எல்லாம் வெகு சுலபமாக இருந்தது. மணிமேகலைக்கு நேரத்திற்கு சமைத்து கொடுப்பதும் கீர்த்திக்கு அவ்வப்போது உதவி செய்வதும் மட்டும்தான் வேலை. மற்றபடி கனிமொழியையும் குழந்தையையும் வெகு நேர்த்தியாக கவனித்துக் கொண்டான் மலையமான். மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்வது, குழந்தையை குளிக்க வைப்பது, இரவில் குழந்தை விழித்து அழும்போதெல்லாம் டைப்பர் மாற்றி உறங்க வைப்பது என்று எந்த வேலையும் விலக்கில்லாமல் அனைத்தையும் செய்தான். கனிமொழிக்கே ஆச்சரியம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது என்றாள். தெரியறதுக்கு என்ன இருக்கு, நம்மளா செய்ய வேண்டியதுதான் என்றான் அவன் சாதாரணமாக. பயமா இல்லையா? தம்பி ரொம்ப குட்டியா இருக்கானே. அபிக்குட்டி பிறந்தப்ப எல்லாம் செஞ்சிருக்கேன், அம்மாவுக்கு தனியா பார்க்க முடியாதுல்ல. மருமகன் சொன்ன பதில் கனிமொழியின் உள்ளத்தை தொட்டதோ இல்லையோ மணிமேகலையை அசைத்து விட்டது. நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி கனி, இந்த மனுஷன் உன்னை எந்த காலத்திலையும் கஷ்டப்பட விட மாட்டாரு என்றாள் ஒரு நாள் மகளிடம் தனியாக. கனிமொழியும் அதை உணர்ந்தே இருந்ததால் மெல்லிய புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தாள். மலையமான் மகனுக்கு நிலவன் என்று பெயரிட்டான். நிலாவா நிலவன்னு மாத்திட்டீங்களா என்று சிரித்தாள் கனிமொழி. நீதான் ஏமாத்திட்டியே, பொண்ணுதான் பிறக்கும்னு நினைச்சேன், பையனை பெத்து கொடுத்துட்ட என்று செல்லமாக குறைப்பட்டான். அதெல்லாம் ஏன் கையிலையா இருக்கு என்றவள். நீங்க தான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணுதான்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. உங்க ப்ரொடக்ஷன் தப்பா போச்சு, நான் என்ன செய்யட்டும் என்று அவள் கோபித்துக் கொள்ள குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாண்டி என் சக்கரை கட்டி என்று அவளை பின்னால் இருந்து கட்டி கொண்டான் மலையமான். குழந்தை பிறந்து 15 நாள் கடந்த பிறகு மதிய நேரத்தில் ஒரு நாள் பண்ணைக்கு சென்றான் மலையமான். அவன் இல்லாத நாட்களில் ஆட்கள் பண்ணையை நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டார்கள். என்றாலும் அவனுக்கு திருப்தி படவில்லை. நிறை குறைகள் கண்ணில் பட்டன. அதிலும் மாடுகள் சற்றே இழைத்திருப்பது போல் தோன்ற வருத்தம் மேலிட்டது. என்னனே, மாடெல்லாம் மெலிஞ்சு போய் கிடக்கு என்று மாடுகளை தடவி தடவி கொடுத்தான். இல்லையே தம்பி, அப்படியேதான் இருக்கு, பால் அளவு கூட குறையிலையே என்று வேலையால் சொன்ன சமாதானம் அவன் காதில் ஏறவில்லை. அன்றிலிருந்து தினமும் மத்திய நேரத்தில் ஒரு முறை பண்ணைக்கு வருவதை வழக்கமாக்கி கொண்டான். கணவனுடைய வேலை பலு அதிகமாகிவிட்டதை உணர்ந்த கனிமொழி,
நீங்க பண்ணைய பாருங்க, நான் தம்பியை கவனிச்சுக்கிறேன், நைட்டு மட்டும் தூங்க இங்க வந்துடுங்க என்றாள். மனைவியின் கரிசனம் மனதிற்கு இதமாக இருந்தாலும் அவளுடைய அறிவுரையை கேட்டுக்கொள்ள மனமில்லை. தினமும் அதிகாலை பண்ணைக்கு போய்விட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து குழந்தையை குளிக்க வைத்து அவனுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு மதியம் பண்ணைக்கு போய் பால் கறந்து ஊற்றி கணக்கு எழுதிவிட்டு இரவு 7-7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவதை வழக்கமாக்கி கொண்டான். 3 மாதம் இப்படியே கழிந்தது. கீர்த்தியின் குழந்தைக்கு விழா செய்து மாமனார் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு அவள் கணவனோடு வெளிநாட்டுக்கு பறந்து விட்டாள். நாமளும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க, அங்கன்னா உங்களுக்கு வந்து போக ஈஸியா இருக்கும் என்றாள் கனிமொழி. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று மறுத்த மலையமான் வீடு கட்ட ஏற்பாடு செய்தான். சிரமம்தான், ஆனால் வேறு வழியில்லை. குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு மழைக்கு கூட தாங்காத அந்த ஓட்டை வீட்டில் காலம் தள்ளுவது முடியாத காரியம் என்று தெரிந்ததால் கொஞ்சம் சேமிப்பும் கொஞ்சம் கடனுமாக வாங்கி போட்டு வீட்டை துவங்கிவிட்டான். கனிமொழிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பணத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. தேவைப்பட்டால் தந்தையிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினாள். அங்கு பணம் கொடுக்க காத்து கொண்டிருந்தார். அந்த விஷயத்தில் மட்டும் மலையமான் தன் பிடிவாதத்தை விடவில்லை. ஒரு கட்டத்தில் வீட்டு வேலைகள் தடைப்பட்டு நடந்து கொண்டிருப்பதை அறிந்த கனிமொழி கணவனிடம், அப்பா கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க, அப்புறம் நாம சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடலாம் என்றால் அவனுடைய சுய மரியாதையையும் புரிந்து கொண்டவளாக. வழக்கம் போலவே, பார்த்துக்கலாம் கனி, தேவைப்பட்டா சொல்றேன் என்று அவன் முடித்துக்கொள்ள அவளுக்குள் வருத்தம் மேலிட்டது. முன்னாடிதான் ஏதேதோ மனக்கசப்பு, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே, வாங்கிக்கிட்டா என்ன என்று தோன்றினாலும் அதை கணவனிடம் வெளிப்படையாக அவளால் கேட்க முடியவில்லை. பெரிய பந்தல், தென்னங்கீற்று தோரணங்கள், வரவேற்பில் குலைத்தள்ளிய வாழை மரம், மைக் செட் மியூசிக், கலராய் சீரியல் விளக்கு அலங்காரம் என்று அந்த அதிகாலை வேளையில் அமர்க்களப்பட்டது மலையமான் கட்டிய புது வீடு. நாதஸ்வர ஓசை முழங்க, சொந்த பந்தங்கள் புடைசூழ, ஆர்ப்பாட்டமான சீர்வரிசையோடு விழாவுக்கு வந்து சேர்ந்தார் அங்கப்பன். கையில் குழந்தையோடு கணவன் பக்கத்தில் நின்று பிறந்த வீட்டு சொந்தங்களை வரவேற்ற கனிமொழியின் முகம் பூரிப்பில் மலர்ந்திருந்தது. நிலவன் தாயிடமிருந்து தந்தையிடம் தாவிக்கொண்டே இருந்தான். அவனை கணவனிடம் கொடுத்துவிட்டு வந்தவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். அங்கே அலமேலுவும் தாமரையும் அவர்களை வரவேற்று வீட்டை சுற்றி காட்டினார்கள். பெரிய பங்களா இல்லை என்றாலும் எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய அளவான அழகான வீடு. மலையமான் மற்றவர்களை வரவேற்று உபசரித்து விருந்துண்ண அழைத்து சென்று பரிமாறும் இடத்தில் வேலையெல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதை அங்கே மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த நாராயணனிடம் விசாரித்துவிட்டு மீண்டும் பந்தலுக்கு வந்து அங்கே அமர்ந்திருப்பவர்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு வெற்றிலைப்பாக்க தாம்பூலத்தை எடுத்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்தான். அதுவரை நிலவன் அவன் கையிலேயேதான் இருந்தான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பையனுக்கு அப்பா இருந்துட்டா போதும் போலருக்கே என்று கேட்டபடி குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளி அவனை அழ வைத்து விட்டார் ஒரு பெரியவர். அவர் கிள்ளியதில் அழுதானோ அல்லது அவர் மீசையை பார்த்துவிட்டு அழுதானோ, கத்தி தீர்த்து விட்டான் நிலவன். கனி என்று இவன் வாசலிலிருந்து குரல் கொடுக்க வீட்டுக்குள்ளிருந்து பால் பாட்டலோடு ஓடி வந்தாள் கனிமொழி. இருவரும் சேர்ந்தே குழந்தையை சமாதானப்படுத்தினர். அந்த ஒரு காட்சியே அவர்களுக்குள் இருந்த அந்யோன்யத்தையும் புரிதலையும் பறைசாற்ற போதுமானதாக இருந்தது. விழா நல்லபடியாக முடிந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கிளம்பிய பிறகு அன்று இரவு மகள், மருமகன் மற்றும் பேரன் மூவருக்கும் திருஷ்டி கழித்தாள் மணிமேகலை. அந்த குடும்பத்தில் மலையமானை அதிகமாக அலட்சியப்படுத்திய ஒரு ஆள் மணிமேகலை தான். இன்று அதே மணிமேகலையின் மனதில் அவன் பெரிதாக உயர்ந்து நின்றான். அதற்கு காரணம் அவன் சம்பாதிக்கும் பணம் மட்டுமல்ல, மனிதர்களிடம் அவன் நடந்து கொள்ளும் விதம், குடும்பத்தை அவன் பார்க்கும் பாங்கு, எல்லோரிடமும் அவன் காட்டும் அக்கறை, இவையெல்லாம் அவனை ஒரு பெரிய மனிதனாக உயர்த்தி காட்டியது. அங்கப்பன் அவனுக்கு கை கொடுத்தார். நீங்க நல்லா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்ள, இன்னும் நீங்க எவ்வளவோ உயரத்துக்கு போக வேண்டியது இருக்கு, போவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் நிறைவாக. உங்க ஆசிர்வாதம் மாமா என்றான் அவன் தன்னடக்கத்துடன். புதுமனை புகுவிழா முடிந்து 10 நாட்கள் கழிந்திருக்கும். வழக்கம் போல இரவு 10 மணிக்கு மேல் பண்ணையிலிருந்து வீடு திரும்பிய மலையமான் குளித்துவிட்டு வாசலுக்கு வந்து அமர்ந்து விட்டான். சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்த கனிமொழி, என்னாச்சு, சாப்பிடலையா, இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க? சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், வாங்க என்றாள். அவன் கை காட்டி அவளை பக்கத்தில் அழைத்தான். என்ன ஆச்சு இன்னைக்கு என்று யோசித்தபடி அருகில் வந்தவளை கையை பிடித்து பக்கத்தில் அமர்த்தி கொண்டான். என்ன
என்றாள் அவள். அவன் பதில் சொல்லாமல் அவள் மடியில் படுத்து கண் மூடிக்கொண்டான். ஏதாவது பிரச்சனையா? அவன் தலையை கோதியபடி கேட்டாள். ஓரிரு நிமிடங்கள் எதுவும் பேசாமல் கண்மூடி கிடந்தவன் மெல்ல கண் விழித்து அவள் முகத்தை பார்த்து, வீடு பிடிச்சிருக்கா என்றான். அவள் ஆம் என்பது போல் மேலும் கீழும் தலையசைத்து, ரொம்ப என்றாள். நிலவனுக்கு 1 வயசாக போகுது. இனி நீ உனக்கு பிடிச்சது என்னவோ அதை செய்யு. வேலைக்கு போகணும்னா போ, படிக்கணும்னா படி என்றான். கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்ப என்ன அவசரம்? உன்னோட கனவு, அதை எப்போ நீ விடக்கூடாது தீர்க்கமாக சொன்னான். தான் முன்பு ஒரு முறை சொன்ன வார்த்தை இன்னமும் அவனை உறுத்தி கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் அவளுள் மேலெழுந்தது. என் மேல இன்னும் உங்களுக்கு கோவமா என்றாள் தடுமாற்றத்துடன். சச்ச, ஏன் அப்படி நினைக்கிற என்றான் அவன் உடனடி மறுப்புடன். இல்ல, தோணுச்சு என்று ஒரு நொடி தயங்கியவள், அப்பா கிட்டேந்து எந்த ஹெல்ப்பும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே என்றாள் மெல்லிய குரலில். அவன் புரியாமல், என்ன, எதை சொல்ற என்றான். முன்னாடி நமக்குள்ள ஏதேதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா கொடுத்த பணம், நிலம் எதையும் நீங்க வாங்கிக்கல. ஆனா இப்போ இந்த வீடு கட்டும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அப்போ கூட அப்பா கிட்டேருந்து எந்த ஹெல்ப்பும் எடுத்துக்கலையே. என் மேல இருக்க கோபத்துல தானே என்றாள் வருத்தத்துடன். மலையமான் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவளை கூர்ந்து பார்த்தான். பிறகு கபகபவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க குழப்பத்துடன் கேட்டாள். மாமா கிட்ட பணம் வாங்காததுக்கு உன் மேல இருக்க கோபம் மட்டும்தான் காரணமா இருக்க முடியுமா என்றான் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி. வேறென்ன என்றாள் அவள் புரியாமல். இந்த வீட்டை நானே என்னோட காசுல உனக்காக கட்டணும்னு நினைச்சேன். அதுக்கு பேர் என்ன, கோவமா என்றான். கண்களில் காதல் ததும்பியது. கனிமொழியின் விழிகள் விரிந்தன. பொய்தானே என்றாள். வாய்தான் அப்படி சொன்னது. முகமோ பூவாக மலர்ந்தது. காதலிக்கிறவன் பொய் சொல்வாங்கிறது உண்மைதான், ஆனா இது பொய் இல்ல என்றான் நுனி மீசையை முறுக்கியபடி. கனிமொழி இப்போது உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். நாணத்தால் சிவந்திருந்த அவள் முகத்தை கைகளில் ஏந்தி சிறைப்பட்டிருந்த அவள் இதழ்களை விடுவித்து சிறை செய்தான் மலையமான். கனியமுதே நிறைவடைந்தது. நன்றி.